ஸோ ப்ரீவியஸாக மீட்டியரில் வந்து 350 லான்ச் ஆயிருந்துச்சு. இந்த லான்ச் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்ல சேலாக இருந்துச்சு. அந்த லான்ச் ஆன இயர்லேயே வந்து நம்ம நிறைய வண்டிக்கு வந்து PPF பண்ணியிருந்தோம். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாக்டவுன் மட்டும் இல்லை அப்படின்னா லான்ச் ஆன அந்த 1 இயர் கேப்புக்குள்ளேயே நாங்கள் 100 வண்டி அடிச்சிருப்போம். பட் எங்களுக்கு வந்து 50 வண்டி பண்ணினதுக்கான ஒரு செலிப்ரேஷன் வீடியோ கூட நம்மளோட சேனலில் வந்து போட்டிருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மீட்டியர் 350 வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக நாங்கள் ஒரு 2 வண்டிக்கு வந்து பண்ணியிருந்தோம். பட் அந்த வண்டியை வந்து எங்களால் வீடியோ வந்து ப்ராப்பராக வந்து எடிட் பண்ணி கொடுக்க முடியல. பிகாஸ் ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மீட்டியர் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக இதில் வந்து எங்கெங்கெல்லாம் PPF பண்ணியிருக்கோம் அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா PPFல காமனான டவுட்ஸும் வந்து கேட்குறாங்க. ஸோ அது எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லியிருக்கோம். இந்த வீடியோலையுமே வந்து இதில் எங்கெங்கெல்லாம் PPF பண்ணியிருக்கோம் அண்ட் என்ன மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத த்ரூ அவுட் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ மீட்டியர் 350க்கு அப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 650 லான்ச் ஆக போகுது அப்படின்ற போது நிறைய நம்மக்கிட்ட ப்ரீவியஸாக இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே 350 கொடுத்துட்டு 650 வாங்குறாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 650 எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வண்டிக்கான கொட்டேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. பட் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸான வண்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷன் லெவலுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியலோட கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர்கிட்ட வந்து என்கிட்ட என்கொயரி பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வண்டி பண்ணும்போது அதோட மெஷர்மெண்ட்லாம் பார்த்து அந்த வண்டியோட கொட்டேஷன்ஸ்லாம் அரைவ் பண்ணதுக்கப்புறமேலு நம்மகிட்ட என்கொயரி பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தோம். அண்ட் பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு டவுட்ஸ் வந்து கேட்பாங்க, எல்லா வண்டிக்குமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வந்து PPF வந்து பண்ணுவீங்களா, பாலிஷ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. அது நிறைய இடங்களில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு பைக் வந்து புதுசாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் ஓல்டாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல தான் வந்து அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வண்டிக்கு என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸோ வண்டியோட ஓனர் வந்து ஒரு லாங் ரைட்லாம் போயிட்டு வந்திருந்தார். அண்ட் ஃபஸ்ட் சர்வீஸுமே முடிஞ்சிருந்துச்சு. ஸோ வண்டி ஓரளவு கொஞ்சம் டர்ட்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்து ப்ரெஷர் வாஷர் அண்ட் தென் வந்து ஃபோம் வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரீ வாஷ் அப்படின்றது எல்லா வண்டிக்குமே நம்ம பண்ணுறது தான். ஸோ இது ஒரு லாங் ரைடு போனனால அப்படின்றது கிடையாது. ஸோ புது வண்டி வந்துச்சுனாலுமே வந்து ப்ரீ வாஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து வாஷ் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வாஷ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேல கம்ப்ளீட்டாக இந்த வண்டியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ஏர் ப்ளோ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஏர் ப்ளோ பண்ணினதுக்கப்புறமேல வண்டியில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக கிளேபார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ கிளேபார் முடிஞ்சதுக்கப்புறமேல வண்டியில் இருக்கக்கூடிய அந்த கலர் டல்னஸ் அந்த ஹேசினஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக நம்ம காம்பவுண்டிங் அண்ட் அந்த ஃபினிஷிங் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ 2 ஸ்டெப் பாலிஷ் வந்து கம்பல்சரியாக வந்து பண்ணுறது அவசியம். ஸோ அது பண்ணி முடித்ததுக்கப்புறமேல் தான் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா PPF வந்து லே டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த வண்டியில் எங்கெங்கெல்லாம் PPF பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்கில். ஸோ இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பீசஸாக தான் வரும். ஸோ ப்ரீவியஸாக அந்த மீட்டியர் 350ல் நம்ம பண்ணின மாதிரியே தான். ஸோ அந்த 3 பீசஸாக வந்து போடுவோம். அதுக்கப்புறமேல் வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸஸ்ஸு அண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்கார்டு அண்ட் ஹெட்லைட் அண்ட் ஸ்பீடோமீட்டரில் வந்து இது கவர் ஆகும். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து ப்ரீமியம் வேரியண்ட் வண்டியில் வந்து வைசர்ஸ் வரும். ஸோ வைசர்ஸுக்குமே வந்து கேட்பாங்க. ஸோ வைசர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் சார்ஜஸ் தான் வரும். ஏன்னா ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் மாதிரி அந்த வைசர்ஸ்க்கான ஸ்கொயர் ஃபீட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அது நம்ம மட்டும் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் த எந்த ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ்க்கு போனீங்கனாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அண்டு இந்த மாதிரி தான் இந்த வண்டியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து PPF பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் எங்கெங்கெல்லாம் PPF பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும்
எப்படி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றதையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் நிறைய பேர் வந்து காமனாக வந்து கேட்கக்கூடிய கேள்வியுமே வந்து எல்லா வண்டிக்குமே கேட்குறாங்க. அண்டு மோஸ்ட்லி வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் அது தெளிவாக வந்து பார்க்குறதில்ல. ஸோ அதனால் இதுக்கப்புறமேல் எந்தெந்த பைக்குக்கெலாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த காமன் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு பிபிஎஃப்பை வந்து டேங்க்கில் ஒட்டும்போது எதனால் 3 பீஸாக வந்து போடுறீங்க, சிங்கிளாக ஒட்ட முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வண்டியோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பிபிஎஃப் வந்து ஒட்ட முடியும். அண்ட் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப் வந்து காருக்கு ஒட்டுறது, நம்ம பைக்குக்கு ஒட்டும்போது அந்த பைக்கோட டேங்க் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒட்ட முடியும். அதுலேயுமே வந்து உருண்டையாக பால் டைப்பில் இருக்கக்கூடிய டேங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம 3 பீஸாக தான் போட முடியும். அண்ட் நிறைய பேர் சிங்கிள் ஷீட்டில் போடுறது வந்து பார்த்துட்டு கேட்பாங்க. சிங்கிள் ஷீட்டில் நிறைய பேர் யூடியூப்பில் போடுறதாகட்டும், இன்ஸ்டாகிராமில் போடுறதாகட்டும், அது ஹீட் பண்ணி லேமினேஷன் பண்ணி தான் ஒட்டுவாங்க. லேமினேஷன் வேறு, பிபிஎஃப் வேறு. பிபிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபியூன்னு சொல்லுவாங்க, தெர்மோபிளாஸ்டிக் பாலியூரித்தன். இது லப்பரைஸ்டு மெட்டீரியல் மாதிரி இருக்கும். இதை ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து ஒட்டுனீங்க அப்படின்னா பேக் டு பொசிஷனுக்கு போகும். அதனால் ஓரளவுக்கு தான் அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஒட்ட முடியும். ஸோ இந்த மாதிரியான ரவுண்டாக இருக்கக்கூடிய டேங்க்கில் கண்டிப்பாக வந்து 3 பீஸஸாக தான் வந்து போடுவோம். அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்வர்டாக இல்லாமல் ஒரு அளவுக்கு டிசைன் மாதிரி தான் கொண்டு வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட்டியரில் ஸ்டார்டிங்லேருந்து போட்டது எல்லாமே ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டில் வர கோல்டு லைனை வந்து தான் நாங்கள் வந்து கான்செப்ட் எடுத்து அந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து போட்டு பண்ணி கொடுத்தோம். ஸோ இது பார்க்கும்போது வந்து ஒரு டிசைனான ஒரு லைன் மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த 3 பீஸாக போடுறனால அந்த ஓவர்லேப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு லைன் மாதிரி தான் தெரியும். ஸோ இது வந்து காமனாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப் காலையில் கொடுத்தா உடனே இருந்து எடுத்துகிட்டு போயிடலாமா, இல்லை சாயங்காலம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ பிபிஎஃப் அப்படின்றது தண்ணி மூலியமாக ஒட்டுறதுனால ஸோ இதை ஒட்டிட்டு ஓவர் த நைட் அது க்யூரிங்க்கு வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எங்கெல்லாம் ப்ராப்பராக வந்து லே டவுன் ஆகிருக்கு, இல்லை எங்கெல்லாம் லிஃப்ட் ஆகி வந்திருக்குன்றதை பார்த்து பர்ஃபெக்டாக கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமேல் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். ஸோ குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2லேருந்து 3 நாள் ஆகும். டிபெண்ட்ஸ் அந்த வண்டியோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் ஏன்னா ஒரு சில வண்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும், ஒரு சில வண்டி பெருசாக இருக்கும், ஃபேரிங் வண்டிலாம் இருக்கும். ஸோ அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 2 to 3 days வந்து அதுக்கு அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக பிபிஎஃப் அப்படின்றது நம்ம மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸில் ப்ராப்பராக பண்ணுற இடங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 நாள் வந்து கண்டிப்பாக வந்து வச்சு தான் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அந்த வண்டியோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இப்போ நான் ஒரு புது வண்டி வாங்கின உடனே பிபிஎஃப் போடணுமா, இல்லை 1 மாதம் கழித்து போடலாமா, இல்லை ஒரு 6 மாதம் கழித்து போடலாமா அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிபிஎஃப் அப்படின்றது நம்மளோட வண்டியில் இருக்கக்கூடிய பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போடுறது தான். ஸோ நீங்கள் வாங்கின உடனே வந்து போட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சுனாலோ, இல்லை வேறு ஏதாவது பெயிண்டில் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ எப்படி நம்ம ஒரு மொபைல் வாங்கின உடனே கையோட ஒரு டெம்பர் கிளாஸ் போடுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் பிபிஎஃப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து பண்ணுறது வந்து வாஸ்தவமான ஒரு விஷயம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வண்டி வாங்கியிருப்பாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சுலாம் கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க கேட்கக்கூடும்போது நம்ம கொடுக்கக்கூடிய கொட்டேஷன் வந்து பிராண்ட் நியூ வண்டி, அதாவது வித்தின் 1 week ஆர் 1 month ஓல்டு வண்டிக்கு தான் கொடுப்போம். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம்லாம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதில் பெயிண்டில் வந்து நிறைய வந்து கண்டாமினேஷன், ஆக்சிடேஷன், ஸ்ப்ரில் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த பாலிஷிங் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷனும் அதிகமாகும். அண்ட் அதே மாதிரியான ப்ராசஸோட இதுவுமே அந்த மெட்டீரியலோட காஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எவ்வளோக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபிலிம்ஸை வந்து போட்டுக்கலாம். அண்ட் நிறைய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெரிய மோனோகிராம்ஸோட வந்து அந்த பேட்ச் வந்து இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக வந்து மீட்டியர் 350லலாம் வந்து நாங்கள் வந்து அந்த பேட்சை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஏன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியோட டேங்க் வந்து ரொம்பவே ஓவலாக இருக்கிறனால அதில் வந்து அலைன்மெண்ட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பண்ண வண்டியிலலாம் அந்த லோகோவை வந்து நாங்கள் சுற்றி கட் பண்ணும்போது நிறைய ஃபிலிம்ஸ் வந்து கிளியறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருந்துச்சு. அண்ட் அந்த லோகோவை சுற்றி அதை கட் பண்ணும்போது அது ரொம்பவே பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த வண்டிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோகோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் பிபிஎஃப் ஓட்டிட்டு அகைன் வந்து நாங்கள் அதை ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து வெல்டட் பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து டபுள் சைட் டேப் வச்சு தான் கம்பெனிலே ஒட்டி வரும். ஸோ இந்த டபுள் சைட் டேப்போட இருக்கக்கூடிய இந்த லோகோவை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிபிஎஃப்லாம் ஒட்டினதுக்கப்புறம் அகைன் வந்து நாங்கள் 3M டேப்பை யூஸ் பண்ணி தான் இந்த லோகோ வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோகோவை எடுத்துகிட்டு ஒட்டினா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த லோகோ வந்து டபுள் சைட் டேப்பில் தான் ஒட்டியிருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லோகோ எடுத்தால் வந்து ஏதாவது ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சில
சில சர்வீஸ் சென்டரில் ஒரு சில பிராண்ட்லலாம் வந்து இந்த லோகோ எடுத்தால் வாரண்டிலாம் வராதுன்னெலாம் சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. ப்ரீவியஸாக நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ லோகோக்கும் வாரண்டிக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் நினச்சலாம் நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷ் வேணும்னா இப்படி பண்ணலாம், இல்லை எனக்கு லோகோ எடுக்காமல் ஒட்டுங்கனாலும் ஒட்டலாம், பட் அதோட ஷேப்பிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வண்டிக்கு பிபிஎஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்க அப்படின்றது மாதிரி உங்களோட வண்டியை வந்து ரொம்ப அழுக்காக்கி கொண்டு போகாதீங்க அப்படின்றது தான். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் சேறு சகதியோடு போகும்போது பைக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த சேறு மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில இடங்களில் போய் வந்து அக்குமுலேட் ஆகி நிற்கும். ஸோ நம்ம என்ன தான் வாஷ் பண்ணும்போது ஒரு சில டர்ட்டு மண்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப் ஓட்டும்போது அந்த தண்ணியில் ஊறி லேட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து வண்டி அழுக்காக்காமல் கொண்டு போய் பிபிஎஃப் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பிபிஎஃப் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறனால வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரஃப்பாக யூஸ் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸில் கொடுக்கும்போது அவங்க வாஷ் பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து சேறு சகதியோடு கொண்டு போயெல்லாம் கொடுப்பாங்க. பட் நாங்கள் வந்து ப்ரீவியஸாக நம்மகிட்ட பண்ணினவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து சொல்கிறது தான், ரொம்ப மட்டு சேராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டைமிங்கு அதுக்கான காஸ்டிங் வந்து அதிகமாகும் அப்படின்றது சொல்லியிருப்போம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸில் பிபிஎஃப் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்றைக்கே பண்ணணும் இப்போயே பண்ணணும்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ் எல்லாமே வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 பைக்குக்கு மேலே பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்டையும் சரி இல்லை மிச்ச டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ்லேயுமே நீங்கள் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் என்கொயரி பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் பேசிஸாக இல்லை வந்து வாக்கின் சர்வீஸ் இருக்கான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி போங்க. நான் எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த அப்பாயின்மெண்ட்லாம் தெரியாமல் வெளியூரில் இருந்தெல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ சென்னையில் இருந்தால் அவங்கள வந்து திருப்பி அனுப்ப முடியும். பட் ஒரு சில பேர்லாம் வந்து சேலம் திருச்சியில் இருந்தெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் கால் கூட கேட்காமலாம் கிளம்பி வந்திருந்தாங்க. அந்த டைம்லலாம் வந்து மிச்ச லோக்கல் கஸ்டமர்ட்டெல்லாம் நாங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் எந்த ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸில் போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸாக இல்லைனா உங்களுக்கு வாக்கின் சர்வீஸ் இருக்கான்றதெல்லாம் கேட்டுட்டு பண்ணுங்கள் அப்படின்றது இந்த இடத்துல மறுபடியும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக வந்து நான் சில வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கன்சிடரில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் பிபிஎஃப் பண்ணியிருக்கோம் அண்ட் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் வந்து த்ரூ அவுட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபையும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை